வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். மதுரை கொன்னவாயன் சாலையில் அருள்மிகு ஸ்ரீ ஆலமர முனீஸ்வரர் திருக்கோவில் வருஷாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அன்று காலை மகா கணபதி ஹோமம், கோ பூஜை மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரருக்கு மகா அபிஷேகம், அலங்கார சிறப்பு தீபாராதனை, விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அன்று மதியம் பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கோவில் பூசாரி, முன்னாள் இராணுவ வீரர் ஆனந்த், பசும்பொன் மற்றும் சோனை சாமியாடி, கூலுச்சாமி வகையரா, திருமலை தங்கம் வகையரா, திருப்பதி வகையரா, இஸ்மாயில் கான் வகையரா, பூசாரி ராஜாங்கம் வகையரா மற்றும் ஏபிடி மாருதி கம்பெனி, ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனி, அமன் ரெஸ்டாரண்ட், ராசி மருத்துவமனை, பாலமுத்தழகு குழுமம் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள், திருவள்ளுவர் தெரு, KNP தோட்டம், இந்திரா பிரியதர்ஷினி நகர், சின்ன கண்மாய்க்கரை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், இதய தெய்வம் அம்மா ஆட்டோ நிலையம், அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் மதுரை ஆலமரம் கொன்னவாயன் சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆலமர முனீஸ்வரருக்கு இன்று வருஷாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூஜைகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அன்னதான நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு விழா கமிட்டி சார்பாகவும் பூசாரியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கோயிலோட சிறப்புகள் என்ன சார்? எத்தனை வருடமா இந்த கோயில் இருக்கு? 63 வருடமாக பழமை வாய்ந்த கோயில் இது. ஆலமரம் முனீஸ்வரர் என்று 63 வருடங்களாக அழைத்து வரப்பட்டது. இப்பொழுது முதல் முறையாக கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முதல் வருடமாக வருடாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கோயில் என்ன பொறுப்பு? எனது பெயர் ஆர் ஆனந்த், எக்ஸ் ஆர்மி, கோவில் பூசாரி.